காஷ்மீரில் டவுன் டவுன் அப்படிங்கிற ஒரு இடத்துல எங்களை மட்டும் சுற்றி போலீஸ் வந்து வளைச்சிட்டாங்கன்னு சொன்னால் ரொம்ப ஷாக்காக இருக்கும்ல. அது உண்மைதான். எங்களை வந்து காஷ்மீரில் டவுன் டவுன் ஒரு ஏரியாவில் வந்து நாங்கள் வந்து ட்ரோன் வந்து ஃப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்களை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் அங்கே கூட்டிகிட்டு போகும்போது நான் கேட்டேன், எதுக்கு எங்களை வந்து பிடிச்சிட்டு போகிறீங்க அப்படிலாம் நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீ ட்ரோன் ஃப்ளை பண்ணிகிட்ருக்க, நாங்கள் வந்து வேறு ட்ரோன் வச்சுருக்கோம், அந்த ட்ரோனை வச்சு நீ எங்கேருந்து ஃப்ளை பண்ணுற அப்படிங்கிறத எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சி நாங்கள் இப்போ கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. நான் தான் ஆல்ரெடி ட்ரோனுக்கு பர்மிஷன் லெட்டர்லாம் வாங்கிட்டேனே. ஸ்ரீநகரில் இருக்க டிசி ஆஃபீஸ் போய் ஆல்ரெடி போய் ஒரு டே ஃபுல்லாக உட்காந்து ஒரு லெட்டரை வந்து எழுதி கொடுத்து அந்த லெட்டரை சைன் வாங்கிட்டு வந்து எல்லா பர்மிஷனோடு தான் நான் ஷூட் பண்ணேன். ஆனால் நான் அங்கே தான் ஒரு மிஸ்டேக்கே பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து அடுத்த நாள் தான் வந்து டேட்டே கொடுத்துருந்தாங்க. நான் தான் வந்து அதுக்கு முந்தின நாளே பர்மிஷன் வாங்கின அன்றைக்கே ஷூட் பண்ணிட்டேன், டேட்டை ஒழுங்காக பார்க்காம. அவங்க என்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, என்னையே சந்துருவையும். அப்புறம் என் கேமராமேனை வந்து அவங்க ஜீப்பில் கூப்பிட்டு போயிட்டாங்க, என்னையே சந்திரவையும் நடந்தே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே ஷூட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த பர்மிஷன் லெட்டரை வாங்கி அதை வந்து தனித்தனியாக காப்பி எடுத்து அதை வந்து நம்ம எங்கே ஷூட் பண்ணுறோமோ அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க 2 கார்டு கொடுப்பாங்க போலீஸ், அவங்கள வச்சு தான் நம்ம ஃபுல் காஷ்மீரையுமே ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு அதே மாதிரி 2 கார்டு கொடுத்தாங்க. பர்மிஷன் இல்லாமல் ஷூட் பண்ணிங்க அப்படின்னா அரெஸ்ட் தான்.